யோபு 24ஆம் அதிகாரம். குறித்த காலத்தை எல்லாம் வல்லவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும் ஏன் அவர் தம் நாட்களை காணவில்லை? தீயோர் எல்லைக் கல்லை எடுத்து போடுகின்றனர். மந்தையை கொள்ளையிட்டு மேய்க்கின்றனர். அனாதையின் கழுதையை ஓட்டிச் செல்கின்றனர். விதவையின் எருதை அடகாய்க் கொள்கின்றனர். ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர். நாட்டின் வறியோர் ஒன்றாக ஒளிந்து கொள்கின்றனர். ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர். நாட்டின் வறியோர் ஒன்றாக ஒளிந்து கொள்கின்றனர். ஏழைகள் உணவு தேடும் வேலையாய் காட்டு கழுதையென பாலை நிலத்தில் அலைகின்றனர். பாலை நிலத்தில் கிடைப்பதே அவர்கள் பிள்ளைகளுக்கு உணவாகும். கயவரின் கழனியில் அவர்கள் சேகரிக்கின்றனர். பொல்லாரின் திராட்சை தோட்டத்தில் அவர்கள் பொறுக்குகின்றனர். ஆடையின்றி இரவில் வெற்று உடலாய் கிடக்கின்றனர். வாடையில் போர்த்திக்கொள்ள போர்வையின்றி இருக்கின்றனர். மலையில் பொழியும் மழையால் நனைகின்றனர். உறைவிடமின்றி பாறையில் ஒண்டுகின்றனர். தந்தையில்லா குழந்தையை தாயினின்று பறிக்கின்றனர். ஏழையின் குழந்தையை அடகு வைக்கின்றனர். ஆடையின்றி வெற்றுடலாய் அலைகின்றனர். ஆறா பசியுடன் அரிக்கட்டை தூக்குகின்றனர். ஒலிவத் தோட்டத்தில் எண்ணெய் ஆட்டுகின்றனர். திராட்சை பிழிந்தும் தாகத்தோடு இருக்கின்றனர். நகரில் இறப்போர் முனகல் கேட்கின்றது. காயமடைந்தோர் உள்ளம் உதவிக்கு கதறுகின்றது. கடவுளோ அவர்கள் மன்றாட்டை கேட்கவில்லை. இன்னும் உள்ளனர் ஒளியை எதிர்ப்போர். இவர்கள் அதன் வழியை அறியார். இவர்கள் அதன் நெறியில் நில்லார். எழுவான் கொலைஞன் புலரும் முன்பே. ஏழை எளியோரை கொண்டு குவிக்க இரவில் திரிவான் திருடன் போல. காமுகனின் கண் கருக்கலுக்காய் காத்திருக்கும். கண்ணெதுவும் என்னை காணாது என்றெண்ணி முகத்தை அவனோ மூடிக்கொள்வான். இருட்டில் வீடுகளில் கன்னம் இடுவர். பகலில் இவர்கள் பதுங்கி கிடப்பர். ஒளியினை இவர்கள் அறியாதவரே. ஏனென்றால் இவர்களுக்கு நிழல் காலை போன்றது. சாவின் திகில் இவர்களுக்கு பழக்கமானதே. வெள்ளத்தில் விரைந்தோடும் வைக்கோல் அவர்கள். பார்மேல் அவர்கள் பங்கு சபிக்கப்பட்டது. அவர்தம் திராட்சை தோட்டத்தை எவரும் அணுகார். வறட்சியும் வெம்மையும் பனி நீரை தீக்கும். தீமை செய்வோரை பாதாளம் விழுங்கும். தாங்கிய கருப்பையே அவர்களை மறக்கும். புழு அவர்களை சுவைத்து தின்னும். அவர்கள் கொடுமை மரம்போல் முறிந்து போம். ஏனெனில் மகவில்லா மலடியை இழிவாய் நடத்தினர். கைம்பெண்ணுக்கு நன்மையை கருதினார் இல்லை. இருப்பினும் கடவுள் தம் வலிமையால் வலியோரின் வாழ்வை நீட்டிக்கிறார். அவர்கள் தம் வாழ்வில் நம்பிக்கையோடு இருந்தாலும் நிலைக்க மாட்டார்கள். அவர் அவர்களை பாதுகாப்புடன் வாழ விடுகிறார். அவர்களும் அதில் ஊன்றி நிற்கின்றார்கள். இருப்பினும் அவரது கண் அவர்கள் நடத்தை மேல் உள்ளது. அவர்கள் உயர்த்தப்பட்டனர். அது ஒரு நொடி பொழுதே. அதன்பின் இல்லாமற் போயினர். எல்லோரையும் போல தாழ்த்தப்பட்டனர். கதிர் நுனி போல் கிள்ளி எறியப்பட்டனர். இப்படி இல்லையெனில் என்னை பொய்யன் என்றோ என் மொழி தவறு என்றோ எண்பிப்பவன் எவன்?